கொடுமையானவர், பல கொலைகளை செஞ்ச ஒரு ஆள், அவர் தான் செத்து போயிருக்காருன்னு ட்ரம்ப் சொன்னாரு. அப்படி ஒரு கொடூரமான ஆள் தானா? இல்லை, கொடூரமான ஆள்னா அது இஸ்லாமியனுடைய ஷரியத்து ஆட்சி நடக்கிறது. ஷரியத்தில் மரண தண்டனை உண்டு. இந்த ஹிஜாப் போராட்டமாக இருக்கட்டும் அல்லது டிசம்பரில் இருந்த போராட்டமாக இருக்கட்டும், இதில் ஈரானுடைய பாதுகாவலர்கள் சுட்டு பல பேர் கொண்டிருக்கிறாங்க. ஈரான் அரசு சொல்கிற கவுண்ட்டு 3000, அதில் 500 காவல் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே ஒரு அடக்குமுறை இருக்குதுன்றது உண்மைதான், மறுக்க வேண்டியதில்லை. அது ஆனால் அதே சமயம் நீங்கள் அமெரிக்காவினுடைய இந்த பொருளாதார தடை, தாக்குதல் இதெல்லாம் மீறி அந்த நாட்டை அப்படி கொண்டு போகிறதும் ஒரு சிரமமான வேலை. இவரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் இருந்திருக்கிறாரு. அவருடைய நோக்கம் என்னென்னா, இதை சாக்காக வைத்துக்கொண்டு அமெரிக்கா இங்கே நுழைஞ்சிடக்கூடாது, இஸ்ரேல் நுழைஞ்சிடக்கூடாது, அமெரிக்காவுக்கு தலையாட்டக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்துடக்கூடாது அப்படின்றதில் அவர் உறுதியாக இருந்தார். மேலும் பாலஸ்தீனில் ஹமாஸை ஆதரித்ததற்காகவும், ஹிஸ்புல்லாவை லெபனானில் ஆதரித்ததற்காகவும், ஹூத்தி கிளர்ச்சியாளர்களை ஏமனில் ஆதரித்ததற்காகவும், இதற்கான ஒரு சுமையை, ஒரு ஒரு இழப்பை சந்தித்த ஒரு நாடு ஈரான். அதை சந்தித்த தலைவராக இருந்திருக்கிறார். அவர் நினைச்சிருந்தா மற்ற வளைகுடா நாடுகள் மாதிரி சும்மா இருந்திருக்கலாம். ஓகே, ஹமாஸுக்கு உதவி செஞ்சிருக்க வேண்டியதில்லை, ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செஞ்சிருக்க வேண்டியதில்லை, காசா படுகொலையை பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கலாம். எந்த அறிக்கை விடாமல் இருந்திருந்தா ஏன் அமெரிக்கா போய் சீண்ட போகுது, இஸ்ரேலையும் போய் தாக்க போகுது? அப்போ அவங்க ஹமாஸ் சன்னி பிரிவு முஸ்லீம் தான், இவங்க ஷியா பிரிவு. இருந்தாலும் பாலஸ்தீன் மக்களுக்கு ஒரு உற்ற தோழனாக ஈரான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட பண்பு கொண்டவர் தான். வழக்கமாக தலைவர்கள்னா தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால் கொள்கைகளையே சரண்டர் ஆகிட்டு வேற மாதிரி உயிர் போயிடும், இல்லை நம்ம உயிர் போயிரு கூட ரெண்டாவது, நம்ம ஆட்சி போயிடும் அப்படின்ற போதே பின்வாங்கிடுவாங்க, மறைஞ்சிருவாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் கொல்லப்படுவோன்றது தெளிவாக தெரிஞ்சும் அவர் இருக்கும். இந்த பேச்சுவார்த்தையில் கூட அதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ஹமாஸுக்கோ ஹிஸ்புல்லாக்கோ ஹூத்திகளுக்கோ ஆதரவு கொடுக்கக்கூடாதுங்கும் போது அது எங்களுடைய நாட்டினுடைய இறையாண்மை சம்மந்தப்பட்டது அப்படின்னு தான் சொல்கிறாரே தவிர அதை ஏற்றுக்கொள்ளலை. அந்த பேச்சுவார்த்தையில் எல்லா டிமாண்டும் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த போரே வந்திருக்காரு. அப்போ அந்த வகையில் அவர் உறுதியான ஒரு தலைவர்னு சொல்லலாம்.